ஹalleluya.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனமகிழ்ச்சியின் நேரம் என்ற இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால் உங்களை தேற்றுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் சிந்திக்கும்படியாக ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதில் 10ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் நாம் ஒரு காரியத்தை வாசிக்க முடியும். 15ஆம் வசனத்திலும் 16ஆம் வசனத்திலும் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். அதில் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. பவுல் அப்போஸ்தலர் தெளிவாய் சொல்லுகிறார், நம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு சென்று அவரை நோக்கி நாம் ஜெபம் செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய பந்தியில் நாம் சேருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம் ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம். என் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டிருக்கவே விரும்புகிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்த பொழுது என் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களோடு ஐக்கியத்தோடு இருந்தார். பகலில் மேகஸ்தம்பத்தில் அவர்களோடு இருந்தார், இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் என் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார். அவ்வளவு ஐக்கியத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஐக்கியத்தின் மேன்மை மிக பெரியது. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் முன்பாக தம்முடைய சீடர்களோடு பேசும் பொழுது ஒரு காரியத்தை மாத்திரம் மிக அழுத்தி சொல்லுகிறார்: என்னோடு நீங்கள் இணைந்திருங்கள். கொடி செடியோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று சொல்லுகிறார். இணைப்பின் மகத்துவம் அவ்வளவு மேலானது. நானும் நீங்களும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்களும் இயேசுவும் ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது, நானும் என் ஆண்டவரும் ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது, நானும் நீங்களும் கேட்டுக்கொள்ளுகிற எல்லா காரியங்களையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இந்த ஐக்கியம் வெறும் வார்த்தையில் அல்ல. இந்த ஐக்கியத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது 3 முக்கியமான பொறுப்புகளையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஐக்கியம் என்ன செய்ய வேண்டுமா? அதே 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனத்திலிருந்து 5-6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள், ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருந்தார்கள், அவர்கள் கேட்ட காரியங்களெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனாலும் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த ஜனங்களோடு பிரியமாய் இருக்கவில்லை. அதனால் வனாந்திரத்தில் இந்த ஜனங்களில் அநேகமான பேர் அழிக்கப்பட்டார்களாம். ஐக்கியத்தில் இருந்த ஜனங்கள் தான், ஆனாலும் ஆண்டவர் அவர்களோடு பிரியமாக இருக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது இந்த எகிப்து ஜனங்களின் பாவங்களை எல்லாம் பார்த்தார்கள். இந்த எகிப்து ஜனங்கள் செய்த துரோகங்களை எல்லாம் பார்த்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை எல்லாம் பார்த்து அதையெல்லாம் இவர்களும் படித்து கொண்டார்கள். எகிப்து ஜனங்களின் பாவம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணியது. இந்த ஜனங்களும் பாவம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இவர்களை அழைத்து வருகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் இருக்கிறார்கள். பாவம் எளிதாக தாக்கத்தை உண்டு பண்ணியது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்த பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இவர்களிடத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. அதே பாவத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்திலும் செய்தார்களாம். அதே பாவம் எகிப்தில் அந்த ஜனங்களிடத்தில் கற்றுக்கொண்ட பாவத்தை இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலும் செய்தார்களாம். வனாந்திரத்திலும் அதே பாவத்தை செய்தார்கள். பாவம் எளிதாக தாக்கத்தை உண்டு பண்ணி விடுகிறது. உலகம் மிக எளிதாக தாக்கத்தை உண்டு பண்ணி விடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவருடைய கரத்தின் வல்லமையை பார்த்தார்கள். ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை பார்த்தார்கள். ஆண்டவர் அதிசயமானவர் என்பதை பார்த்தும் இந்த பாவத்தை விட முடியவில்லை. காரணம், அவ்வளவு கடுமையான தாக்கத்தை
பாவம் உண்டு பண்ணியது. ஆனால் ஆண்டவருடைய பிரசனம் இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியவில்லை. எனவே முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருக்கிறேன் என்று நான் சொல்வேன் என்றால் ஆண்டவருடைய ஐக்கியம் என்னுடைய இருதயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும், ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ண வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இன்னும் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறேன் என்று நான் சொல்வேன் என்றால் என்னுடைய பிரயோஜனத்தை காட்டிலும் அநேகருடைய பிரயோஜனத்தை தேட வேண்டுமாம். ஆண்டவருடைய ஐக்கியத்தில் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இன்னும் எனக்கென்று என்ன நன்மை கிடைக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆனால் வேதம் சற்று மாறாக கற்றுத்தருகிறது. ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய ஐக்கியத்தின் மகத்துவத்தால் என்னை காட்டிலும் பிறருக்கு என்ன நன்மை என் மூலமாக உண்டாகும். அதுதான் ஐக்கியத்தின் மகிமை. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள் என்று விசுவாசித்தால் உங்களை கொண்டு பிறருக்கு நன்மையான காரியங்கள் நிச்சயமாய் நடக்க வேண்டும். ஒருவேளை என்னை கொண்டு பிறருக்கு, என்னை காட்டிலும் பிறருக்கு நன்மையான காரியங்கள் என்னை கொண்டு நடக்கவில்லை என்றால் என்னுடைய ஐக்கியத்தில் சற்று பிளவு இருக்கிறது என்று அர்த்தம். இது ஐக்கியத்தின் இரண்டாவது பொறுப்பு. என்னை காட்டிலும் பிறருக்கு என்ன நன்மை நடக்கிறது. மூன்றாவது ஒரு பொறுப்பும் நமக்கு உண்டு. அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 31ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஐக்கியத்தின் மூன்றாவது முக்கியமான பொறுப்பு, இந்த ஐக்கியத்தின் மகிமையை நாம் அப்படியே காப்பாற்றி கொள்ள வேண்டுமாம். அந்த ஐக்கியத்தின் மகிமை குறையாமல் நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னோடு ஐக்கியத்தில் இருக்கிறார், ஆண்டவருடைய மகிமையை நான் பெற்றிருக்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய மகிமையை, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற மகிமையை எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டு கொடுத்து விடக்கூடாது. அநேக நேரத்தில் நம்முடைய வார்த்தை நிமித்தமாக, நம்முடைய செயல்களின் நிமித்தமாக, நம்முடைய பார்வை நிமித்தமாக ஆண்டவர் என்னோடு ஐக்கியத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து அவருடைய மகிமைக்கு மாறான காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். ஆண்டவருடைய ஐக்கியம் ரொம்ப மகத்துவமானது, அவருடைய ஐக்கியம் மிகவும் மகிமையானது. அதை எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஐக்கியத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த 3 பொறுப்புகளும் உண்டு. இன்றைக்கு நாம் யோசிப்போம், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் நான் இருக்கிறேன், அவருடைய ஐக்கியம் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. எங்கோ பாவத்தில் இருந்த என்னை என் ஆண்டவராகிய கர்த்தர் மீட்டு அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றி அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். அவருடைய ஐக்கியத்தை பெற்றிருக்கிற நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? சற்று யோசித்து பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு ஐக்கியத்தில் இருக்கிறீர், நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தின் மகத்துவம் மிகவும் பெரியது. இந்த ஐக்கியத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் நீர் செய்கிறீர் தகப்பனே. இந்த ஐக்கியம் எங்களுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணட்டும். இந்த ஐக்கியம் எங்களுக்குள் ஒரு அழுத்தத்தை கொண்டு வரட்டும் தகப்பனே. எங்கள் இருதயங்கள் மாறட்டும். நாங்களும் எங்களுடைய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேட எங்களுக்கு கிருபை தார். மாத்திரமல்ல, இந்த மகிமையை நாங்கள் குறையாமல் பார்த்து கொள்ளட்டும் தகப்பனே. இந்த மகிமைக்கு விரோதமான பாவங்களை நாங்கள் செய்யும் பொழுது எங்கள் இருதயங்கள் உணர்த்தப்படட்டும் அப்பா. எங்களை ஆசீர்வதியும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.